வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து துறையிலேருந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேரியஸ் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 39,800 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் லொக்கேஷன் எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இது தமிழக அரசு வேலை வாய்ப்பு தான். பர்மனண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்திலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு மே மாதம் 27ஆம் தேதி ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதியிலேருந்து ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1 உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டாக படிச்சிருக்கீங்களோ அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் இருக்கும். 2 எக்ஸாமுமே ஒரே நாளில் நடக்கும். ஓகேங்களா? மார்னிங் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், ஆஃப்டர்நூன் சப்ஜெக்ட் பேப்பரும் வச்சு உங்களுக்கு ஒரே நாளிலே எக்ஸாம்ஸ் முடிச்சிருவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் www.tnpscexams.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 461 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மினிஸ்ட்ரிஸில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ், ஜூனியர் ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப் போஸ்டிங்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஆர்கிடெக்சுரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட், அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், சிஸ்டம் மேனேஜர், டிரான்ஸ்லேட்டர், லைப்ரரியன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட், டெப்டி மேனேஜர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. வேரியஸ் மினிஸ்ட்ரிஸில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதாவது மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ், ஹார்டிகல்ச்சர், ஹைவேஸ், அதே மாதிரி பப்ளிக் ஒர்க்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ், ஸோ அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சிஸ் கிட்ட அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேடரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அங்கேருந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், ஸோ இது ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி, அதாவது மின்சாரத்துறையிலேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட், இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபாரன்சிக் சயின்ஸில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸில் வேக்கன்சிஸ் இருக்குது. சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது.
ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மொத்தமாக 461 வேக்கன்சிஸ். சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து லெவல் 20, லெவல் 18, லெவல் 90, லெவல் 17 சொல்லி ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரி ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் மின்சாரத்துறையில் இருக்க வேக்கன்சிஸ்க்கு மட்டும் இங்கே சேலரி கொடுத்துருக்காங்க. 39,800 1,26,500 வரைக்கும் இருக்கும். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ரீஜனல் மேனேஜரில் 10 வேக்கன்சிஸ். தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,450 90,500 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 21 வயது மினிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து ஏஜ் லிமிட் வேரி ஆகுது. அது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா விடோஸ்க்கு எல்லாமே அங்கே வந்து டெஸ்டிடியூட் விடோஸ். ஓகேங்களா, டெஸ்டிடியூட் விடோஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு பொறுத்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 32 வரைக்கும் 42 வரைக்கும். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 42லேருந்து 52 வயது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் லிமிட்டுக்கும் உங்களுக்கு வந்து வேரி ஆகுது. ஒரு சில போஸ்டிங்ஸ் இது எந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேட்டகரியில் வரவங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட். ஓகேங்களா, ஸோ அதர்ஸ் தவிர்த்த மற்ற கம்யூனிட்டி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 47, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 55, டெஸ்டிடியூட் விடோஸாக இருந்தால் 39 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இந்த ஏஜ் லிமிட். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட். ஸோ இங்கே போஸ்ட்டு கோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட். மற்ற எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கெலாம் மாஸ்டர்ஸில் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது ஜியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஜியாலஜி அல்லது டெக்னாலஜி இது மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தா எலிஜிபிள். ஓகேங்களா, ஹைட்ரோஜியாலஜி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டு போஸ்ட் கோட் 1677க்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் ஜியாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் எம்எஸ்சி டிகிரியில் ஜியாலஜி முடிச்சவங்க அப்ளைடு ஜியாலஜி முடிச்சவங்களுக்கும் எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு பிஇ பிடெக்கில் ரெலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, அல்லது பிஇயில் மெக்கானிக்கலோ அல்லது சிவில், பிடெக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சுரல் இன்ஜினியரிங் அல்லது பிஇ மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் அதே மாதிரி சேலரி இதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது. கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க. லைப்ரரியன் போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸு ஜெர்மன் நாலேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜ்க்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் லைப்ரரிக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அனதர் பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸ் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஜி முடிச்சவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது, பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் மேனேஜர் எல்லாருக்குமே சான்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா கேட்டகரி போஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து போஸ்ட்டு கோடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, அதாவது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி 3 பார்ட்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். பேப்பர் 2 உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 OMR பேஸ்டாகவும் பேப்பர் 2 CBT பேஸ்டாகவும் எக்ஸாமில் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், என்ன லெவலில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டிகிரி லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 2.5 மணி நேரம் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் பேப்பர் 2 டெஸ்கிரிப்டிவ் டைப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லையுமே இதோட எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒரு பேப்பருக்கு 100 ருபீஸ். அடுத்து நீங்கள் அடிஷ்னலாக எத்தனை பேப்பர் ஆட் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபீஸ் கால்குலேட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை டீட்டெயில்டாக இந்த பிடிஎஃப்லேயே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 53லேருந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. பேப்பர் 1க்கான சிலபஸ் என்ன, பேப்பர் 2க்கான சிலபஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.